வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தாமதமின்றி உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரோடு நமது விழுப்புரம் செய்தியாளர் காமராஜ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பல்வேறு இடங்களில் நிவாரணப் பொருட்கள் வழங்கலை, அது மாதிரி நிவாரணப் பொருட்கள் வரலைன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. பல்வேறு இடம் சாலை முறையில் நடந்திருக்கு. இந்த நிவாரணப் பொருட்கள் அவங்களுக்கு வந்திருக்குன்னு கொடுக்கறதுக்கான ஒரு தாமதமாகுது எதனால சார்? இல்லை, அது இவ்வளோ பெரிய ஒரு புயலுக்கு ஏற்பட்டு அடுத்தபடியாக இவ்வளோ வர்றாருக்கான அந்த மழை இருக்கும்போது ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களோட வீடுகளே பாதிப்பு. நியாய விலை கடைகள் நேற்றுக்கு 2-3 அரக்கண்டநல்லூருக்கெல்லாம் போனால் நியாய விலை கடைகளே இது இவ்வளோ தனியாக அவங்க வீடுகள் சேதமாயிருந்தது. உடனடியாக பல அதிகாரிகள் இந்த இடத்துக்கு பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இந்த மாவட்ட அதிகாரியும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளவங்க. மாவட்ட ஆட்சியர் மூலமாக திருப்பழனி, அதே மாதிரி கண்காணிப்பாளர் அவங்க போர்க்காலவே ரீக்ரூப் பண்ணி இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒன்று என்னன்னா எங்கள் ஏரியா விட்டு போயிடுமோ, எங்களுக்கு அந்தந்த பகுதியில் உணவு போனால் கூட குடி தண்ணி அடுத்தது, அதே மாதிரி கரண்ட் இல்லாது பெரும்பாலானது ரெக்கவர் ஆனால் கூட ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட ஏரியாவில் நம்ம எம்டி எலக்ட்ரிசிட்டி போர்டும் இருக்காங்க. அந்த மாதிரி சற்று ஸ்டார்ட் டீத்திங் ட்ரபிள் இவ்வளோ பெரிய இதில் இருக்குது. அதுக்காக தான் ஒரு ஸ்பெசிஃபிக் குறைது இருக்கும் சென்டரை ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்கேயாவது விட்டு போயிடுதுன்னா அந்த நேரத்தில் தாமதமாக விட்டு தான் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபுட் சப்ளை சோர்ஸு அப்படின்னு பண்ண சொல்லி அதெல்லாம் இப்போ ஒழுங்குபடுத்தியிருக்கோம் ப்ரொசீடிங்ஸ் போட்டு. ஸோ டெஃபினட்டாக இவ்வளோ பெரிய இதில் இந்த மாதிரி சவால்கள் இருக்கும்போது அதையும் ஒப்புக்கொண்டு மறுக்காம அதையும் நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகள் களப்பணியாற்றிக் கொண்டிருக்கார்கள். பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள், தற்போது இன்றைய தினம் கூட காலையில் உங்களுக்கு தெரியும் மழை பெஞ்சுட்டே இருந்தது. தொடர்ந்து மருத்துவ முகாம்கள், கூடுதல் பொருட்கள் இவங்க இரவு பகல் பாரவும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோட இணைந்து முதலமைச்சரோட யாருமே பாதிக்கப்பட்டவர் விடப்படக்கூடாது அந்த நோக்கத்துடன் தான் செயல்பட்டு இருக்கிறோம். டீமாக இங்கே மாவட்ட நிர்வாகத்தின் தலைமையில் இந்த பணிகள் ஒருங்கிணைப்பு கவர்மெண்ட்லேயும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். இப்போ நம்ம நியாய விலை கடைகள் மூலமாக நிவாரணப் பொருள் வழங்குறோம். இப்போ இந்த பொருட்களை எப்படி வழங்க போறீங்க? குடும்ப அட்டைதாரர் மூலம் வழங்க போறீங்களா? இது என்னன்னா அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட இடத்துல உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்தோட அதிகமான பாதிப்பு ஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பொருட்கள் அந்த பகுதி இப்போ டெஃபினட்டாக நீங்கள் வீசாத்தனூரோ இல்லையா அரசூரோ இல்லையா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரகண்டநல்லூர், இந்த 3 தாலுக்காலாம் மிக அதிகமான பாதிப்பு இருக்கு இல்லையா. அங்கே ஏற்கக்கூடிய கண்டச்சிபுரமாக இருக்கட்டும், திருவனைநல்லூராக இருக்கட்டும், விக்கிரவாண்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி மரக்காணம் வானூர் பகுதி, அதை நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய 9 இடங்கள்லையும் பாதிக்கப்பட்ட இடங்களில் அந்த உள்ளாட்சி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அதே மாதிரி வருவாய்த்துறையினர், அதுக்கப்புறம் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அப்புறம் அங்கே இருக்கிற பிரமுகர்கள் மூலமாக பாரபட்சமின்றி வழங்குவதற்கு தான் டாக்டர் மணிவாசன் தலைமையில் அந்த குழு செயல்பட்டு இருக்குங்க. நிவாரணப் பொருட்கள் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டு முறையாக வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கார். விழுப்புரத்திலிருந்து ஒளிப்பதிவு சீமானுடன் காமராஜ்.